ட்ரம்ப்புக்கு இந்த போர் தொடங்கினால் 2 நிச்சயமாக நடக்கும். ஒன்னு, உயிர் சேதங்கள், அமெரிக்க உயிர் சேதங்கள் நடக்கும். 2வது, நம்ம கிட்ட போதிய அளவுக்கான தாட் மெசைல்களோ அல்லது பேட்ரியாட் மெசைல்களோ இல்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். அதையும் மீறி ட்ரம்ப் நினைத்தது நடப்பது ஒன்று. ரிஜிம் சேஞ்ச் சொல்லிட்டு அந்த 40 கமெனியோட சேர்த்து 40 பேரை கொண்டுட்டா உடனே ஈரான் வந்து அடிபடிஞ்சிரும், ஈரான் வந்து போர் நிறுத்தத்துக்கு வந்துரும் நினைச்சாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறான விஷயங்கள் இப்ப சந்திச்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2வது 1 வாரம் போறேன்னாரு, அதுக்கப்புறம் 4 வாரம் போறேன்னாரு, இப்ப 5 வாரம் போறேன்னாரு. இப்ப பீட்டர் எக்ஸல் சொல்றது என்னடான்னா இந்த போர் நீடிக்கலாம் அப்படின்றாரு. கால அட்டவணையே இல்லாம, வரையறையே இல்லாம நீடிக்கலாம் அப்படின்றாங்க. ஒன்று சரணடையணும், ஒன்னொன்னு இல்லைன்னா மரணம் அடையணும் அப்படின்ற போல ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு சார். அவங்க மரணம் அடைய ரெடி. அவங்க அந்த ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க போர் செய்து மரணம் அடைவது வந்து அவங்களுக்கு இயல்பான ஒன்று. ஈரான் போர்ல வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஈரானியர்கள் உயிரிழந்தாங்க. அதாவது 10 லட்சம் பேர். அந்த அளவுக்கான உயிர் சேதத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளுமா?